இந்த விஷயமா பயோ என்சைம் எனக்கு கற்றுக் கொடுத்த ஸ்ரீகாந்துக்கு நான் தொலைபேசியில தொடர்பு கொண்டு இந்த மாரி வீடியோ பேச போறேன்னு சொன்னேன். அவரு சொன்னாரு, பலூன விட அந்த மூடி இருக்கு இல்லைங்களா? பொதுவா என்ன பண்ணுவோம், நல்லா டைட்டா போட்டு மூடிருவோம் இல்லையா? அவர் என்ன சொல்றாரு, வழக்கமா டைட்டா போட்டு மூடுங்க. தினமும் திறந்து மூடுறக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க டைட்டா மூடுங்க அப்படிங்கிறாரு. ஒருவேளை இந்த மாரி லீவுக்கு ஏதாவது 2, 3 நாள் போகும்பொழுது, அந்த மூடி இருக்கு இல்லைங்களா? முழுசா டைட்டா மூடாம, கடைசியா ஒரு நூல், ஒரு த்ரெட் ரொம்ப டைட்டா மூடாம, ரொம்ப லூஸா மூடாம, ஒரே ஒரு த்ரெட் மட்டும் லூஸ் பண்ணி விட்டுட்டு போங்கங்கிறாரு. அப்படி போகும்போது என்ன ஆகுதாமா, வெளியிருந்து காத்து உள்ள போறது இல்லையாமா. ஒருவேளை அந்த பாட்டில் கொஞ்சம் பிரஷர் அதிகமாச்சுன்னா, அந்த ஒரு நூல் தொறந்து வச்சிருக்கிறனால அது பிஸ்ன்னு வெளிய போயிருமாமா. பாருங்க ஒரு சின்ன ஐடியா. இது செஞ்சு பாருங்க. உங்களுக்கு அந்த கைப்பக்குவம் வந்துரும். பாட்டில் மூடிய முழுமையா மூடாம, கொஞ்சமா திறந்து வைக்கணும். நல்லா கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க. வெளிக்காத்து உள்ள போகக்கூடாது. பிரஷர் அதிகமானா பாட்டில் வெடிக்காம அந்த மூடி வழியா அது வெளிய போகணும். இந்த கான்செப்ட்ல அந்த அளவுல, அந்த பக்குவத்துல ஆரம்பத்துல உங்களுக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் தேவைப்படும். அப்புறம் உங்களுக்கு பழகிரும். ஓ! இந்த பக்குவத்துல இருந்தா கேஸ் கரெக்ட்டா வெளிய போகும் அப்படின்னு புரிஞ்சிரும். இந்த முறைய பயன்படுத்துங்கன்னு அடிஷனலா ஒரு இன்ஃபர்மேஷன் குடுத்தாருங்க. இன்னும் அடிஷனலா இன்னொரு இன்ஃபர்மேஷன் குடுத்தாரு. எல்லாருமே பயோ என்சைம் தயாரிக்கிற எல்லாருமே இந்த 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லைங்களா? அதுல தான் தயாரிக்கிறாங்க. அது மூடி ரொம்ப சின்னதா இருக்குது. அதனால தான் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கு பதுவா அகலமா இப்போ பேக்கரி, கடையில எல்லாம் போகும்பொழுது பிஸ்கட்லாம் வச்சிருப்பாங்க இல்லைங்களா? கொஞ்சம் கொஞ்சம் பெரிய கண்ணாடி. இந்த மாரி கொஞ்சம் வாய் அகலமான ஒரு பாத்திரத்துல, வாய் அகலமான ஒரு பிளாஸ்டிக் டப்பால, வாய் அகலமான பொருட்கள்ல, கண்ணாடி இந்த மாரி இதுல வந்து அப்ப நாம தயாரிக்கும் பொழுது பிரஷர் வரதில்ல. அதனால தினமும் திறந்து திறந்து மூட வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு 4 நாளுக்கு அப்புறம் கூட அது பிரஷர் தாங்கிட்டு நிக்கும். அதனால வாய் அகலமா இருக்கிற ஒரு கண்டெய்னர் யூஸ் பண்ணி பயோ என்சைம் செய்யுங்கன்னு சொன்னாருங்க. இங்க பாருங்க, ஆக்சுவலா பயோ என்சைம் செய்யும் பொழுது வெறும் மூடிய தொறந்து மூடுறது மட்டும் இல்லைங்க. தினமும் திறந்து கலக்கி மூடணும். முக்கியம். லீவு நாள் 4 நாள், 5 நாள் வெளியூர் போறோம் அப்படின்னா, அத திறந்து மூடுறதுக்கு பதுவா இந்த டெக்னிக் யூஸ் பண்றோம். அப்ப நம்ம கலக்க முடியாது. பரவால்ல. ஆனா, வீட்ல இருக்கும் பொழுது திறந்து மூடுறது மட்டும் கிடையாதுங்க. திறந்து கலந்து மூடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க.